அந்த காருக்குள்ள பல லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் இருந்ததாகவும் அப்படின்னு திசை திருப்பாங்க. இன்னொரு தகவல் என்னன்னா, இவங்க வந்து கோயிலுக்குள்ள இருக்கிற நகைகளை வந்து மாத்துறதுக்காக வந்தாங்களா அப்படின்றது ஒரு தகவல் வருது. ஏன்னா அந்த பகுதியில் அந்த கோயில் பிரசித்தி பெற்ற கோயிலினுடைய நகைகளை வந்து இந்த போலி நகைகளை வச்சு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்களா அப்படின்றதான் ஒரு பரவலான தகவல் சேகரிப்புல இருக்கு. தகவல் என்ன வருதுன்னா, அந்த நகையை போலியான நகையை வச்சுட்டு உள்ள எடுத்துட்டு போய் அதை மாத்தி உள்ள வெளியில கொண்டு வர மாதிரி ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. இதான் விஷயம். இது வந்து மிகப்பெரிய நகை கையாடல். கோயில் நகையை வந்து திருடுறதுக்காக முயற்சி நடந்ததாக தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு மேல்மட்டம் வந்து உதவி செஞ்சிருக்கு. இதை பிளான் பண்ணி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கையாடலில், அந்த நகை கையாடுதலில் வந்து ஈடுபட்ட மாதிரியும், அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு தான், இதை மறைக்கிறதுக்காக தான் அஜித்குமார் மேலே திசை திருப்பி இப்படியெல்லாம் கவனத்தை திசை திருப்பி கொண்டு போகிறாங்க. இந்த அரசாங்கம் வந்து மடத்துக்குள்ள எம்எல்ஏ வந்து விலை பேசுறதுக்காக வந்து இதை செய்கிறாங்களா அப்படின்றத ஆங்கிள் தான் என்கொயரி பண்ணோம். இது வந்து முழுக்க வந்து இந்த என்கொயரி வந்து சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். அது இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசாங்கம் வந்து இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். இப்போ சங்கர் ஜிவால் ஐயா எங்கே இருக்காரு? டிஜிபி ஆஃபீஸில் உட்காந்துருக்காரா? அவரு விடுப்பில் போயிட்டாரு. அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, இங்கே என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன பண்ண போகிறாங்க லான் ஆர்டரில். இதுக்கு மேலே அவர் வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஏதாவது பெருசாக பூதாகரமாக வெடிச்சிச்சுன்னா, அவர் மேலே வந்துச்சுன்னா அவர் லீவ் போட்டு டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டார். அடுத்த டிஜிபி யார் சார்? அடுத்த டிஜிபி தெரியல, பெண் டிஜிபி தான் சொல்கிறாங்க. அப்படியா? அதாவது இவங்க ஒரு ஸ்டண்ட் அடிப்பாங்க, திமுகவுக்கு ரொம்ப ஒரு ஸ்டைலில் ஒரு ஸ்டண்ட் அடிப்பாங்க. பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அதிகாரியை கூட்டு வந்து உட்கார வைக்க போகிறாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமான் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். எப்படி சார்? வணக்கம் சார். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கா? நல்லா இருக்கேன் சார். கொஞ்சம் லேட்டாக வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ சமீபத்தில் அஜித்தினுடைய அந்த கஸ்டடி டெத்து ரிலேட்டபிளாக அந்த கேஸில் வந்து ஒரு சின்ன ஒரு திருப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த கார் சாவி அஜித் கையில் ஒரு 10 நிமிஷம் தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் நிக்கிதா கொடுத்த புகார்கள், பல புகார்கள் பொய் அப்படின்ட்டும் வந்து சொல்லப்படுது. இப்போ இந்த திருப்பத்தை எப்படி பார்க்குறது சார்? சார், அதாவது மக்களுக்கு உண்மையை சொல்லணும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது அந்த 10 நிமிஷம் கூட கிடையாது. ஓ, அது கிடையாதா? இந்த சாவியை கொடுக்குறாங்க, தம்பி எடுத்துகிட்டு போயிட்டு இதை போய் பார்க்கிங் பண்ணிடுப்பான்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த வீல் சேர் கேட்குறாங்க அவங்க அம்மாவுக்காக. 500 ரூபா ஆகும் மேடம் அப்படின்னு தான் அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. அதில் வந்து அவங்க என்னன்னா ஒரு சின்னதாக, என்னப்பா ஒரு 500 ரூபாலாம் கேட்குறா அப்படின்ற மாதிரி இது இஷ்யூ ஆகுது. இஷ்யூனா அது ஒரு இஷ்யூ கிடையாது. சாவியை வாங்கிட்டு அவர் போய் பார்க் பண்ணுறாரு, உடனே வர்றாரு. ஒரு மேட்ரு ஆஃப் என்ன சொல்கிறது, மிஞ்சி போனால் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம், மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கிடையாது, 10 நிமிஷம்லாம் கிடையாது. ஒரு வேலட் பார்க்கிங் சொல்லுவாங்க நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல்லாம். சாவியை கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணுவாங்க, சாவியை எடுத்துகிட்டு வச்சுருவாங்க, திருப்பி எடுத்துகிட்டு வந்து கார் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க போகும்போது அவங்க ஏறி டிரைவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த வேலட் பார்க்கிங் கான்செப்ட் தான் அது. ஸோ அங்கே வந்து இந்த 500 ரூபாய்க்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்ற மாதிரி திசை திருப்புறாங்க. அதுதான் விஷயமே. பட் இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த காருக்குள்ளே பல லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் இருந்ததாகவும் அப்படின்னு திசை திருப்புறாங்க. இன்னொரு தகவல் என்னென்னா, இவங்க வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிற நகைகளை வந்து மாற்றுறதுக்காக வந்தாங்களா அப்படின்றது ஒரு தகவல் வருது. ஏன்னா அந்த பகுதியில் அந்த கோயில் பிரசித்தி பெற்ற கோயிலினுடைய நகைகளை வந்து இந்த போலி நகைகளை வச்சு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்களா அப்படின்றதான் ஒரு பரவலான நம்ம தகவல் சேகரிப்பில் இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம். அது இல்லாமல் இவங்க வந்து நிறைய பொய் கேஸுகள் கொடுக்குறவங்க. எல்லா இடத்துலையுமே பொய் கேஸு கொடுத்து மேல்மட்ட ப்ரெஷரை வச்சு எஸ்கேப் ஆகிடுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இஷ்யூ முடிகிற தருணத்தில். ஸோ இது வந்து அவங்களோட ரெகுலர் பேட்டர்ன். இது வந்து மேல்மட்ட இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறதுன்னா, அப்படியே அதை பரவாயில்ல ஒரு பொய் தகவல் மாதிரி. நானே வந்து நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அது மாதிரி. இப்போ ஒருத்தர் வந்து நம்ம மேலே புகார் கொடுக்குறாருன்னா, அது புகார் மேலே உண்மையான தரமே இருக்காது.
போலீஸும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிக்கிட்டு அவங்க என்கொயரி பண்ணுற மாதிரி பண்ணி கடைசியில் முடிக்கும் போது நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க சார் அப்படின்றத நானே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். என் தம்பி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்சிடெண்ட்டில் நான் சொல்கிறேன். இது வந்து ரெகுலர் போலீஸ்னுடைய ரெகுலர் பேட்டர்ன். அது அவங்க மேல் மட்டத்துலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அது மாதிரி வந்து கொண்டு வருவாங்க அதை மூடி மறைக்கிறதுக்காக. அது வந்து அவங்க வந்து வெல் ட்ரெயின்டு போலீஸ்கிட்ட இல்லாத உண்மையான டேட்டா அவங்க வந்து ஒரு தகவல் வரும்போதே இந்த விஷயம் தானே அப்படின்னு தகவல் சொல்லிடுவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த ஏரியா சொன்னால் இந்த இஷ்யூ சொன்னிங்கன்னா அதை அப்படியே கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதனால் இது வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அவங்களுக்கு. இது வந்து ரெகுலராக அந்த மாதிரி ஒரு டைஅப்பில் வந்து மேல்மட்ட அதிகாரிகளோட டைஅப்பில் வந்து அப்படியே ஒரு ரெகுலர் பேட்டர்னில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வேண்டியது, ஒருத்தர் மிரட்ட வேண்டியது, அவங்ககிட்ட பணம் பறிக்க வேண்டியது, 5 பேரை கல்யாணம் பண்ண வேண்டியது, அவங்ககிட்ட பணம் பறிக்க வேண்டியது, இதே வேலையாக தான் இருந்திருக்காங்க. தகவல் என்ன வருதுன்னா அந்த நகையை போலியான நகையை வச்சுட்டு உள்ளே எடுத்துகிட்டு போய் அதை மாற்றி உள்ளே வெளியில் கொண்டு வர மாதிரி ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் விஷயம். இது வந்து மிகப்பெரிய நகை கையாடல். கோயில் நகையை வந்து திருடுறதுக்காக முயற்சி நடந்ததாக தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு மேல்மட்டம் வந்து உதவி செஞ்சுருக்கு. எதுக்கு உதவி செய்யணும்? அதான் அவங்களுக்குள்ள இருக்க நெருங்கிய தொடர்பு. கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தகப்பனார் காலகட்டத்திலேருந்து திமுகவில் வந்து பரிச்சயமான ஒரு குடும்பமாக விளங்கியிருக்காங்க. அவர் டெப்யூட்டி கலெக்டராக இருந்திருக்காரு, இந்த ஜெயபெருமாள்ன்றவர். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து அது வேலட் பார்க்கிங்கில் எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கும், ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான். அதுக்குள்ளே அந்த காருக்குள்ளே இருக்க நகையை திருடிட்டு எங்கே போனான்? சாவி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட தானே கொடுத்தான். அந்த 5 நிமிஷம் கேப்பில் எங்கே மறைச்சி வைக்க முடியும்? என்ன சான்சஸ் இருக்குது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவனோட நண்பன் தான் வந்து அந்த மிளகா பொடி பக்கத்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான் போலீஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ விசாரணையில், சிபிஐ விசாரணையில் வெளியில் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பெரிய மர்மம் இருக்குது. இதை ஏதோ பிளான் பண்ணி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கையாடலில், அந்த நகை கையாடுதலில் வந்து ஈடுபட்ட மாதிரியும் அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு தான், இதை மறைக்கிறதுக்காக தான் அஜித்குமார் மேலே திசை திருப்பி இப்படியெல்லாம் கவனத்தை திசை திருப்பி கொண்டு போகிறாங்க. இல்லை வேணும்னு உயிர் போகும்னு அடித்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற. ஆமாம், அது வந்து என்னென்னா அதான் அவங்க போய் கடைசியாக பேரம் பேசுகிறாங்கல்ல, நாங்கள் 50 லட்சம் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க திமுகவில் இருக்க பிரதிநிதிகளை வச்சுக்கிட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து திறமையாக வந்து அவங்க கையாளுறாங்க. அதாவது எதனால வந்து காசை கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு உயிருக்கு இதான் மதிப்புன்ற லெவலில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அஜித்குமார் யார்? சாதாரண ஒரு செக்யூரிட்டி, ஒரு கோயிலினோட செக்யூரிட்டி, அதுவும் கான்ட்ராக்டில் இருக்க செக்யூரிட்டி. இவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டி கிடையாது, அறநிலைத்துறை செக்யூரிட்டி கிடையாதுல்ல அவர். அப்படின்னா தான் விஷயம் வந்து விஸ்வரூபமாகும். அப்போ அஜித்குமாருக்கு அதை வந்து திசை திருப்பும் போது அதனோட உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கு. உண்மையிலே அங்கே என்ன நடக்க இருக்குன்றது அஜித்குமாருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்தனால அந்த விஷயத்தை வெளியே சொல்லிடுவான், இது அவனை விட்டானா அப்படின்னு சொல்லி போலீஸை வச்சு அவனை கதையை முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், இதுதான் விஷயம். இப்போ தனிப்படை போலீஸ் அப்படின்னு போகுது. இப்போ வந்து நம்ம வந்து சண்முகவேல் ஐயா கூட மர்டர் ஆயிடுச்சு. அவர் யார்? ஸ்பெஷல் எஸ்ஐ தான் அவர். எதுக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷல் எஸ்ஐ அனுப்புறீங்க? கண்ட்ரோல் ரூமில் வேறு எதுவும் எஸ்ஐ இல்லையா? மற்றவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மற்ற போலீஸ்லாம் என்னங்க பண்ணுறாங்க அது குடிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில்? நான் கேட்குறேன், வேறு போலீஸே இல்லையா? ஹைவே பெட்ரோலில் இருக்கவர் தான் அதை அட்டன் பண்ணுமா? மற்ற ரோன்ஸில் இருக்க இதில் இருக்கவங்களாம், அதுக்கும் ஹைவேயில் இருக்க ஸ்பெஷல் எஸ்ஐக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது இல்லாமல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை வந்து அதை சொல்லியிருக்காரு. அவர் ஐபிஎஸ்னால அந்த ட்ரைனிங்லாம் அவங்களுக்கு இருக்குது. 11 மணிக்கு மேலே ஒரு கால் வருதுன்னா, இரவு நேரத்தில் கால் வருதுன்னா போலீஸ் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போவாங்க. பிஸ்தல் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு கூடவே வந்து இன்னும் 2 போலீஸ் பாராவை போட்டுக்குவாங்க. ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், 2 கான்ஸ்டபிள் கூட போவாங்க. இது என்ன வெறும் தனிப்படை போலீஸை நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க? அது ரெகுலர் நிகழ்வாக இருக்குது. அவர் அந்த இடத்துல அட்டாக் ஆகணும்னு எதிர்பார்க்கல. அப்போ இது பின்னாடி வந்து மிகப்பெரிய சதி இருக்குது. ஒன்று, இந்த அரசாங்கம் வந்து மடத்துக்குள்ள எம்எல்ஏ வந்து விலை பேசுறதுக்காக வந்து இதை செய்கிறாங்களா அப்படின்றத ஆங்கிள் தான் என்கொயரி பண்ணோம். இது வந்து முழுக்க வந்து இந்த என்கொயரி வந்து சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். அது இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசாங்கம் வந்து இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். இப்போ சங்கர் ஜிவால் ஐயா எங்கே இருக்கார்? டிஜிபி ஆஃபீஸில் உட்காந்துருக்காரா? அப்படி தானே?
அவர் விடுப்பில் போயிட்டாரு. அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, இங்கே என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன பண்ண போகிறாங்க லா அண்ட் ஆர்டரில். இதுக்கு மேலே நான் அவர் வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஏதாவது பெருசாக பூதாகரமாக வெடிச்சிச்சுன்னா அவர் மேலே வந்துச்சுன்னா அவர் லீவ் போட்டு டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டார். இப்போ லீவ் முடிஞ்சா டியூட்டியாக முடிஞ்சது அவ்வளோதான். 45 நாள் 30 நாள் என்னமோ லீவ் கொடுத்துருக்காரு, 45 நாளோ 30 நாளோ. இப்போ அவருக்கு ஏதோ ஒரு தகவல் தெரியுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை, நான் லீவில் இருந்தேன்னு சொல்லிட்டு போயிடலாம். ரொம்ப சிம்பிள். ஐ எம் ரிட்டையரிங் ஆஃபீஸர், எனக்கு 1 month லீவு இருக்குது, நான் எடுத்துக்கிட்டேன் போயிட்டேன். எனக்கு எது என்ன இல்லை, ஆன் டியூட்டியில் கிடையாது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அப்போது ஏற்கனவே வந்து சங்கர் ஜிவாலுக்கும் சிஎம் ஐயா அவர்களுக்கும் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஏதோ ஒரு அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் சரியான ரூட்டில் போகல லா அண்ட் ஆர்டர். அந்த இஷ்யூவில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ சிஎம் கண்ட்ரோலில் தானே லா அண்ட் ஆர்டர். ஆமாம், லா அண்ட் ஆர்டருக்கு அவர் சொல்லியிருக்காரு, டிஜிபி சொல்லியிருப்பார், சார் இது வந்து சரியான நடைமுறையில் போல் தமிழகத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆணவ கொலை நடக்குது, நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்கு சாரவங்க அந்த ஆணவ கொலைக்கு உடந்தையாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய இடங்களில் இந்த அஜித் விஷயத்தில் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அவர் சங்கர் ஜிவால் ஐயா அவர்கள். கவின் அந்த மேட்டர்லையும் சரி, அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு மன உளைச்சலில் இருக்கிற மாதிரி அந்த விஷயத்தை பேசியிருப்பார். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால நான் வந்து ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் என்னால் இது வந்து பொறுப்பேற்க முடியாது, ஸோ ஐ எம் கோயிங் ஆன் லாங் லீவ், நீங்கள் உங்கள் டிசிஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு. பொலிட்டிக்கலாக நீங்கள் தானே இருக்க போகிறீங்க, ஐ எம் ரிட்டையரிங் ஆஃபீஸர், என்னோடய சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, எனக்கு இதனால் வந்து பேட் நேம், எனக்கு ஒரு கெட்ட பேர் தேவையில்லை அப்படின்ற சூழ்நிலையில் அவர் லீவில் போயிட்டாருன்னா தகவல்கள் வருது. ஸோ இது வந்து ஒரு அழுத்தம் இருந்திருக்கு கண்டிப்பாக. அதான் ஏங்க, மேல் மட்டத்தில் யார் சீஃப் ஆஃப் த ஸ்டேட் லா அண்ட் ஆர்டர், ஒன்று முதலமைச்சர் ஹோம் மினிஸ்டர் கையில் வச்சுருக்காரு, இல்லை அடுத்த கட்ட லெவலில் யார் வருவாங்க, டிஜிபி மேலே தான் அது பின் பாயிண்ட் ஆகும். அடுத்த கட்டங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலே அது பின் பாயிண்ட் ஆகும். இப்போ என்னென்னா, என் மேலே பழி ப்ரெஷர் வருதுன்னா நான் என்ன பண்ணேன், அடுத்த லெவலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன். நான் எனக்கு எதுக்கு தலைவலி அப்படின்ற லெவலில் என் லைஃபு சர்வீஸ் லைஃப் இப்போ முடிஞ்சு போச்சு. நான் இதையும் பேர்டனாக எடுத்துக்கிட்டு நான் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆஃப்டர் சர்வீஸ் வந்து எனக்கு இதில் கேட் ட்ரிபியூனலில் கூப்பிட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா இதுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி இது வரும். அவங்களுக்கு தனியாக ட்ரிபியூனல் இருக்குது. ஏதாவது அவங்க மேலே பின் பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க போய் அவங்களுக்கு பென்ஷன் இதெல்லாம் வராது. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்னு இருக்குது, அவங்களுக்கு தனி கோர்ட் இருக்குது ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கு. ஸோ அங்கே போய் பதில் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, உங்கள் ஆட்சி நீங்கள் எலெக்ஷனை சந்திக்க போகிறீங்க, அதனால் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள், நான் லீவில் போகிறேன்னு போயிட்டார். அவ்வளோதான். இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த புதிய திருப்பம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, என்னமுமே நிக்கிதா வந்து குற்றவாளி அப்படின்ட்டு சொல்லலாமா, இல்லை சந்தேகிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்களா? அவங்க ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் தான். ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட். அப்போ A1 கிடையாது, இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்க. அப்போ A1ங்கிறது வேற. இவங்க வந்து ஒரு துடுப்பு சீட்டு, இது இவங்களை பயன்படுத்தி வேற சில காய் நகர்வுகள் அல்லது இவங்க வந்து A1 இருக்கலாம், மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அவங்களும் வந்து இதில் சேர்க்கப்படுவார்கள் அப்படின்றது தெரிய வருது. இதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் வந்து இந்த செயின் ஆஃப் லிங்க் எடுத்து நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண, நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, அதாவது இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சார். ஒரு பத்திரிகை செய்தி வருதுன்னா, நான் ஒரு வெளிப்படையாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட, நான் பேர் சொல்ல விரும்பலை, நம்ம ஊடகத்தில் பேர்லாம் சொல்லக்கூடாது, இன்னொரு ஊடகத்தில் போயிட்டு ஒரு ஆங்கில ஊடகத்தை வந்து கோட் பண்ணி சொல்கிறாங்க, இவங்க சொல்லியிருக்கிறது கரெக்டான ஃபேக்ட்டு, இதை வந்து கரெக்டாக என்கொயரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டே சொல்லுது. ஒரு பத்திரிகையில் வந்த செய்தியை வச்சு சொல்கிறாங்க, அது வந்து உண்மையாகுது கடைசியில் என்கொயரி பண்ணும்போது, அந்த ஆங்கிளில் என்கொயரி பண்ணும்போது. அப்போ வந்து ஊடகங்களில் வரக்கூடிய ஊடகவியாளர்கள், பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஆனஸ்ட்டாக வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த புள்ளிகள்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ சிபிஐ என்கொயரி பண்ணும்போது வந்து பத்திரிகைகளில் என்ன செய்திகள்லாம் வந்திருக்கு, என்னென்ன பத்திரிகைகள் என்னென்ன செய்தி வந்திருக்கு, அந்த இன்புட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. க்ரைம் ரிப்போர்ட்டிங், நான் க்ரைம் ரிப்போர்ட்டிங், ஒரு சில சில ஒரு ஒன்லைனில் ஒரு புள்ளி வச்சுட்டு போயிருப்பாங்க ஒரு சில பத்திரிகைகளை, அந்த டேட்டாஸும் எடுப்பாங்க. இவங்க அதை வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து க்ரைம் என்கொயரியில், இது வந்து சிபிஐ என்கொயரியில் ஸ்பெஷலாக இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்த டிஜிபி யார் சார்? அடுத்த டிஜிபி தெரியல, பெண் டிஜிபி தான் சொல்கிறாங்க. அப்படியா? அதாவது இவங்க ஒரு ஸ்டண்ட் அடிப்பாங்க, திமுகவுக்கு ரொம்ப ஒரு ஸ்டைலில் ஒரு ஸ்டண்ட் அடிப்பாங்க, பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அதிகாரியை கூட்டு வந்து உட்கார வைக்க போகிறாங்க. அதான் நடக்க போகுது. ஓகே.
இல்லை ஆயிடுச்சு, என்ன ஒரு 7 months தான் இருக்குது. அதான் சொல்கிறேனே, அது வந்து முடிவானது தான். அது மாதிரி ஒரு அரசியல் ஸ்டண்ட் அடிக்கிறதுக்காக அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. இதுதான் வந்து இதெல்லாம் வந்து அரசியல் ஸ்டண்ட். அதை வச்சு ஓட்டு வங்கி பாருங்கள், நாங்கள் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டோம், எங்கள் ஆட்சியில் பெண்கள் வந்து உச்சாணி கொம்பில் இருந்து ஆட்சி செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு நிகழ்வுக்காக பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அரசியல் காயின் நகர்த்துக்கெல்லாம் அவங்களுக்கு அல்டிமேட் கோல் என்னென்ன, மக்கள் எக்கெடு கேட்டால் போனால் என்ன, நம்ம ஆட்சியை பிடிக்கணும், அடுத்தது அந்த வேலையை பார்ப்போம். அதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கு? இல்லை, அதனால தான் இன்னொரு காய் நகர்த்தல் பண்ணாங்க. RN ரவியை வந்து அவ்வளோ கொச்சைப்படுத்தினாங்க. கவர்னர் அப்படி பண்ணுறாரு, இவர் இப்படி பண்ணுறாரு, எங்களை வந்து ஆட்சி செய்ய விட மாட்டேங்கிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை விடுத்து நாங்கள் வந்து இவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஃபைலை நகர்த்துறதுக்கு. இது வந்து ஜனநாயகத்துக்கு முறையாக நியாயமாக அல்லது அரசியல் சாசன அமைப்புக்கு விரோதமாக செயல்படுகிறார் கவர்னர்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, 4 IAS வச்சுக்கிட்டு முன்னாடி நீங்கள் அவங்கள நிறுத்திக்கிட்டு அவங்கள PRO வேலை பார்க்க விட்டுட்டு நீங்கள் அவங்க பின்னாடி நின்று ஓட்டு வாங்க போகிறீங்களா? நீங்கள் செய்கிற தப்புக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லுவாங்களா? அதனால தான் சங்கர் ஜிவால் ஐயா வந்து சொல்லிட்டு வெளியே போயிட்டார். அவர் நேராக போய் டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டார். எனக்கு எதுக்கு தலையெழுத்து, இந்த தப்புக்கெல்லாம் நாம். அவருக்கு நேட்டிவ் டெல்லியா? டெல்லியில் இருக்கார் அவர் இப்போ. ஓகே, அவர் வேற ஊருக்காரராக இருக்கலாம். ஜிவால்ன்றது இந்த பகுதியை சார்ந்தவங்க, ராஜஸ்தான் அந்த பகுதியை சார்ந்தவங்க. ஸோ அதனால டெல்லியில் இருக்கலாம். அவங்க IPSக்கு வந்து டெல்லின்றது ஒரு என்ன சொல்கிறது, IPS IAS ரிட்டையர்டு ஆளுங்களுக்கு ஒரு புகலிடம். அவங்களுக்கு அசோசியேஷன் ஹெட் ஆஃபீஸ் அங்கெல்லாம் இருக்குது, அதனால் அங்கே இருப்பாங்க. அது ஒரு விஷயம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ அந்த ஃபேக்டர்னால அவர் அங்கே இருப்பார். வீடுகள் அங்கே இருக்கலாம், அவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க அங்கே இருக்கலாம், அவங்களோட இருப்பாங்க. அந்த மாதிரி ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் அவர் போயிட்டார். அது மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 4 IAS வந்து PRO மாதிரி நிறுத்திக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்படி PROவா அரசு அதிகாரிகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அட்வொகேட் சத்யகுமார் கேஸ் போட்டிருந்தார். தற்பொழுது இப்படி கேஸ் போட்டது தவறான ஒரு விஷயம்னா அவருக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் அபராதம் வந்து நீதிமன்றம் விதிச்சிருக்கு. தவறுலாம் கிடையாது, நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஆல்ரெடி வந்து சார் ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்கார் சார், முதன்மை செயலாளர், தலைமைச் செயலாளர் 2 பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இல்லாத இன்ஃபர்மேஷன் இந்த 4 IAS ஆஃபீஸர் கொடுத்துருவாங்களா? எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து கலெக்ட் பண்ணி அவங்கக்கிட்டே 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது ஆல்ரெடி. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கேலி கூத்தாக்குறீங்க. அதாவது இது எல்லாமே திசை திருப்பினாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் வித்தியாசமாக பண்ணுறோம் அரசாங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு துக்ளக் ஆட்சியோட கேவலமான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க. இது ஒரு ஆட்சியே அது சார்? IAS ஆஃபீஸர் அதை ஒத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். எல்லோரும் அவங்க விடுப்பில் போயிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு போயிருக்கலாம், அவர் சங்கர் ஜிவால் ஐயா பண்ண மாதிரி. பட் அவங்க பண்ணாது எனக்கு ஒன்றும் புரியல, எதனால, என்ன காரணங்கள் தெரியல. பட் வந்து அது நீங்கள் ஃபைன் பண்ணதே என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து கோர்ட்டை குறை சொல்லலை. பட் வந்து அது தவறான ஒரு நடைமுறை தான். கோர்ட் வந்து இன்றைக்கி வந்து எப்படி வேணால் தீர்ப்பு கொடுப்பாங்க சார். அவங்களுக்கு எப்படி பொசிஷனிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அழுத்தங்கள் எப்படி வருதோ அது மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.